நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். मैं नाचूं तुम नाचो, जितनी तुम प्यार से जी लोगे उतनी ही जिंदगी रंबा हो संबा हो रंबा हो संबा हो जितिया ஒரு அழகான கலவை, அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் our 3 judges. அந்த பாசிட்டிவான ஒரு நோட்ல இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எஸ், எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கில்லை ஈடுணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்லக்கரலுக்கான தேடல். 1 2 3 go. இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டிஸ்கோ ரவுண்ட். வாவ்! ஸோ இந்த நாளே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பெப்பியா ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்கோம்ல. அண்ட் இன்றைய நாள் என்ன அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது? எனி ஐடியாஸ்? Of course, இப்போ ரெண்டு சைட்லயுமே நம்ம நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு சைட்ல இருந்து இந்த 8 போட்டியாளர்கள் வந்து அவங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட்ல இருந்து நம்மளோட கியூட்டான சுட்டீஸ் ஆடிஷன் ஃபேஸஸ்ல நம்ம ரொம்பவே பார்த்து ரசிச்ச குழந்தைகள் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் ஆகி நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமா, உங்களோட டைட்டிலுக்கு வேற நீங்க ரொம்ப போட்டி போடணுமே. எஸ், of course I am a disco star மா. சரி சரி, நீங்க டிஸ்கோ ஸ்டாரா இருந்துட்டு போங்க, இருக்காம போங்க. ஆனா இவங்கள்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டார் உருவாக போறாங்க. நிறைய கஷ்டங்களை தாண்டி, நிறைய சுற்றுகளை தாண்டி கடைசியில் ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டிஸ்கோ ரவுண்ட்ல
பிரபல ஹிட்டான டிஸ்கோ பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம 8 contestants இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப குஷியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இங்க? அதுவும் நம்ம குழந்தைகள் ஆடிஷன் லெவல்ல அண்ட் பாடி அது மட்டும் இல்லாம அவங்களோட குறும்புத்தனத்தெல்லாம் நம்ம கிட்ட காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து மறக்காத அளவுக்கு சில இம்ப்ரெஷன்ஸை விட்டு போயிருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களாம் திருப்பி இந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து பாட வச்சு அவங்களுக்கு சாக்லேட் ஷவர் அது மட்டும் இல்லாம நம்மள கலாய்க்கெல்லாம் விட்டு போறாங்க. ஆமா, சப் ஜூனியர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்கோம். பட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு இப்போ டைம் வந்தாச்சு. ஸோ அது கொடுக்கறதுக்கு யார் மேடைக்கு வர போறாங்க? SSJ03 அஞ்சனா. அஞ்சனா, எஸ் மேம், நல்லா பாடுங்க அஞ்சனா. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து உங்கள் வாய்ஸோட ரேஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருந்ததுன்னு சொல்லணும். எல்லாமே நல்லாவே பாடுங்க, நல்ல ஸ்ருதியோடு இருந்தது, நல்ல எக்ஸ்பிரஷனோட நல்லா பாடுங்க. தேங்க்யூ. Anjana, Yes ma'am. this performance was much better than the previous one. நல்ல பக்காவா நோட்ஸ் எல்லாம் பக்காவா நின்னுட்டு இப்படி ஆரம்பிச்சிங்களோ பாட்டு அதே பவரோட எண்ட் வரைக்கும் போச்சு பாட்டு. ஸோ வெல் டன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அஞ்சனா, எஸ் சார், ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ சார். அந்த சஸ்டெயின்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். எஸ்பெஷலி இந்த சாங்கில் அழகே அதுதான். எல்லா ஒவ்வொரு லைனுமே
தரே ரே 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 நானா தேரேரா தானா நீ என்ன வாசிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக் ஆர்கெஸ்ட்ரா. அப்படியே எஸ்பெஷலி கிட்டார் சவுண்டிங் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் டுகெதர் ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அஞ்சனா, நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். ஓகே, and you look relieved. ஏன்னா நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா அப்பா அப்படின்னு சொன்னீங்க. ஏன் டென்ஷன் இருந்ததா என்ன? ஆமா இருந்தது. பாடும்போது யாருக்குமே தெரியலல்ல. இவங்களுக்கு டென்ஷனோட அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் தான். ஏன் இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனல் விளையாட்டுருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருக்கும் அவங்க ரியாக்ஷனு. அவங்க அப்பா வந்து தோனி மாதிரி, அது என்ன நடந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாரு, கை தட்ட மாட்டாரு, அப்படி அமைதியா இருந்தாரு. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட நிறைய எமோஷன்ஸ் யூஸ்வலா பார்க்கலாம். ஆனா ஷவர் வாங்கும்போது நீங்க கையே தட்டல. ஏன் கை தட்டல நீங்க அஞ்சனா ஷவர் வாங்கும்போது? இந்த ஃபார்மேட்ல நிஜமா எங்க ஊறி போயிட்டோம் நாங்க. ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குங்க, அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். பட் இன்னும் கன்சிஸ்டண்டா பாடுறேன். ஸோ பாடின மட்டும் நல்லா பாடலாம். நல்லா பண்ணடா. பொட்டி எடுத்து கொடுங்க. பொட்டி எடுத்து கொடுங்களா, ஊருக்கு அப்போது அந்த பொண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கோகனட் ஆயில் புட்டிங். ஓகே, இல்ல இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. This is very stylish. Okay, all the best you can. Thank you. Congratulations once again. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்கோ ரவுண்ட். ஓகே, நம்ம வந்து குழந்தைகள் ஆடிஷன் அப்போ பார்த்து நம்ம மறக்க முடியாத சில குழந்தைகள்லாம் கூட்டுது நம்ம மக்களை மறுபடியும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பார்த்து இந்த பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துற அளவுக்கு யாராலுமே மறக்க முடியாத ஒரு கேரக்டரை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ட்ரிச்சி ஆடிஷன்ஸ்ல நம்ம பார்த்து சிரிச்சு ரொம்ப ரசிச்ச ஒரு குட்டியை தான் நம்ம ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். So without further ado, let's welcome Akshay. தம்பி தம்பி நல்லா இருக்கியா? ஹாய் அக்ஷய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட ஹாய் சொல்லிக்கலாமா? ஹாய் அக்ஷய். ஹாய். நீங்க சூப்பர் சிங்கர் பாப்பீங்களா வீட்ல? ஓகே, அந்த ரெண்டு அண்ணன்களில் வந்து எந்த அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போதைக்கு? இல்லை வேற ஏதாவது அண்ணன் பிடிக்குமா உனக்கு பாடுற அண்ணன்ல? அகிலேஷும் ஆதிஷும் இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும். அகிலேஷ் ஆதிஷ் இவங்க ரெண்டு பேர் 4 பேர் உனக்கு பிடிக்கும். அக்கால? அக்கால அனு. அதுக்கு அனு யாழனி பிடிக்கும். அனு யாழனி டப்பு டப்பு அப்படின்னு பேர் சொல்றான். ஸோ நீ வந்து டெய்லி பார்ப்ப இந்த ஷோவை. ஆனா ஒன்னு நாங்க பார்த்து ரொம்பவே ரசிச்சோம் அந்த திருச்சி ஆடிஷன்ஸ்ல. என்னெல்லாம் பண்ண அப்படின்னு பார்த்துடலாமா? எப்படிலாம் ஆடினேன்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் டேக் a look. ஹாய், என் பேர் அக்ஷய். ஆனந்த் வைத்தியநாதன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணோன்னு. நான் பாடிடுவேன். சேலஞ்ச். கண்ணாட காதல் வந்தால் கண்ணெடுத்து திப்பாகும் வேறென்று தேவையில்லை நீ மற்றும் பாதம் பாதம். சரி, நீ ஆடு நடா, நான் பாட்டு பாட்டுமா? என் உச்சி மண்டல சுருங்குதே, வண்ணா நான் பார்க்கல கிருங்குதே, கிட்ட நீ வந்தாலே விருங்குதே டருங்குதே, கை தொடுது. என்ன பாட்டு பாடுற? நிலவே போலே. சரி பாடுங்க. இது லூசு பெண்ணே லூசு பெண்ணே. நல்ல வேளை லூசு பயலேன்னு சொல்லாம இருந்தீங்க, நான் தப்பிச்சேன். நீங்க பாடுங்க. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையவும் மேலதான் லூசா சுத்துறான். வேறதான் பாட்டு. நிலவே போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே. அடி பிண்ட.
பாட்டு பாட போற? இரும்பிலே ஒரு இருதாயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு, விண்மீன்கள் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு, தூரல்கள் காணாதல் தேடல்கள் இன்றோடு, காலங்கள் காணா காதல் பெண் பூவே உன்னோடு. ஐ ரோபோ உன் காதல், ஐ லவ் யூ சொல்லத்தான், ஐ ரோபோ உன் காதல், ஐ லவ் யூ சொல்லத்தான், ஐ ஆம் a super girl, உன் காதல் லவித்தேன். நான் உள்ள போய் பாருங்க, ஜட்ஜஸ் எனக்கு 5 சாக்லேட் கொடுத்தாங்க. அதுக்காக ஒன்றும் லைட்டே போடல, செலக்டடா தெரியல, அடுத்த வாரம் வான்னு சொன்னாங்க. தேங்க்யூ. இப்படி எவ்வளோ கியூட்டா நீங்க வந்து ஆடி இருக்கீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பாட போறீங்க? தட்டால் பூமலரும். ஓல்ட் ஸ்டைலா நியூ ஸ்டைலா? நியூ ஸ்டைல். ஓகே, பாடிடலாமா? all the way கண்ணா. தட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, ஹே காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவது ஆசை விடுவதில்லை, வளரச தோட்டம் பனிமலர் கூட்டம், வளரச தோட்டம் பனிமலர் கூட்டம், வளரச தோட்டம் பனிமலர் கூட்டம், கூட்டம் கூட்ட பாவை முகமல்லவா, ஓ பாவை முகமல்லவா, அழகிய தோள்கள் பழகிய நாட்கள், அழகிய தோள்கள் பழகிய நாட்கள், ஆயிரம் சுகமல்லவா சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா, தாழ்பூ மலர் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவது ஆசை விடுவது. அக்ஷய் இங்க வாங்க நீங்க ஃபர்ஸ்ட். மனோஜி எப்படி இருந்தது? இல்ல இல்ல, ஆச்சரியமான விஷயம்னா அழகிய தோட்டம் பழகிய நாட்களா எல்லாம் காட்டிட்டு பழகிய நாட்கள் ஏதோ சூப்பர் சிங்கர் 1ல இருந்து இவன் வந்துட்டு வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாரையும் ஒரு 2 நிமிஷத்துல அப்படியே மயங்க வச்சிட்டியே. அக்ஷய், நீ வந்து வருங்காலத்தில் நீ வந்து அக்ஷய் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. நீங்க வந்து நானும் நீங்களே டான்ஸ் பண்ணலாமா? ஏய், நான் வந்து சமத்ரா நீ எங்க வேலையும் சேர்த்து நீயே பண்ணிட்டடா. நல்ல வேலை, என்ன கூப்பிடல. எங்க சாப்பிடவா? இல்ல டான்ஸ் பண்ணலாம் பண்ணலாம். தங்கம் ஒரு செகண்ட் அம்மா வந்திருக்காளா? அங்க இருக்காங்க. ஏமா வயிற்றுல வைக்கிறச்சே நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேலா? இவங்க பெரியப்பா கிட்டேருந்து வந்தது. அவர் தான் பாடி பாடி வளர்த்தாரு, பாடி ஆடி எல்லாம் பண்ணி வளர்த்தாரு. பெரியப்பா நல்லா பாடுவாங்க. அப்படியா சார்? அங்கிருந்தே பாடுங்க சார் ஒரு 2 லைனு. மைக்கு பிடி மாக்காப்பா, அவன் சொல்லி கொடுக்குறான் எல்லாம் பாரு. வருங்காலத்து ஹீரோ. ஃபீல் பண்ணாத. பா,
सर्वं नी चतुर्वेदं शास्त्रं शाश्वतं अगं पुरं புலமுள்ளும். நன்றி நன்றி ஐயா, நன்றி. தொகையராக்கே இவ்வளவு டான்ஸ் சொல்லி கொடுத்தா மெயின் சாங் என்ன ஆகுறது? சரி, அவர் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஜட்ஜஸ்க்கு ஏதோ பாட்டு வச்சிருக்காருன்னு சொன்னா அது என்ன பண்ண போறீங்க? ரோமியோ டான்ஸ் பண்ண போறேன். ரோமியோ சாங் டான்ஸ். அப்படியா? பட் ஆக்சுவலி நீங்க ஒன்னு கேட்டிங்களே முன்னாடி, யாரும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும்னு கேட்டிங்களே. நான் அங்க வரவா? அசத்தல். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு நான் பிடிக்கிறேன்னா வேணாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாங் வந்து பிரபுதேவாக்கு டெடிகேட் பண்றேன். அதே கண்டிப்பாக அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வரேன். ஓகேவா? என்ன விட்டுறியா? போகலாமா? ஓகே. அடுத்தது என்ன? அடுத்த வருஷம் உன்னை பார்க்கலாமா? வருவியா நீ? போறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல ஆசைப்படுற? ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லு. சாக்லேட் தருவீங்கன்னு நான் நினைச்சேன். சாக்லேட் தான் இப்ப தர போறேன். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டா. உனக்கு இல்லாம வேற யாரு சொல்லிட்டாங்க. கொட்டுங்க. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். மேல பாரு, மேல பாரு. அம்மா பேக் எடுத்து வரலையாவா? டேய், அதை நாங்களே ரொம்ப நாளா பொறுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்டா. ஏந்திர அது ஒரு டப்பால போட்டு தருவாங்க, எடுத்துட்டு போலாம். ஆனா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே, மனோஜ் சாருக்கு மட்டும் தான் ஸ்டெப்பா? சித்ரா மேமுக்கும் சுபாஜிக்கு ஸ்டெப் கிடையாதா? Can we have the music please? அவன் ரெண்டு பேரும் போய் ஸ்டெப் போட்டு வந்திருக்கேன்.
you Chitrama. Thank you Manoj. My God, Akshay, எங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீ இன்னைக்கு செஞ்சிட்ட. அதுக்காகவே one big round of applause to you. So cute. நாங்க வந்து கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4க்கு நீங்க வரணும். ஓகே, சூப்பரான பாடல்கள் பாடணும் and பயங்கர டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கணும். ஓகே, சாக்லேட் கிடைச்சிருச்சா? ஹாப்பியா? கிளம்பலாமா? ஓகே, thank you so much for joining us Akshay. Thank you Kanna. அடுத்ததாக தலப்பா கட்டின ஒரு பெண்மணி வந்து ஒரு அற்புதமான பாடல் நம்மளுக்காக பாட போறாங்க. Let's welcome SSJ09 Yarni. யாழினி, நல்ல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நல்ல சாங், நல்ல கான்ஃபிடென்ட்டாக பாடினீங்க. மேலே நோட்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளம். தாராரா அது அந்த இடம். இதை விடவா அங்கே ஸ்ருதி டிஸ்கோ ராமா கடைசியில் பாடின இடத்துல கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. நெக்ஸ்ட் லைன் கூட கொஞ்சம் ஸ்ருதி சேரல. பாடினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, இந்த சின்ன மிஸ்டேக்கு தவிர. காட் பிளஸ். யாழினி குட்டி பல்லவி வந்து பளிச்சுன்னு இருந்தது. ஆனால் இந்த பாட்டு வந்து அழகு நீங்கள் வந்து சரணத்தில் சேர்த்துருக்கேன். இந்த சரணம் வாஸ் என்ன ஃபீல் கொடுத்து பாடிருக்கேன் யாழினிமா. காட் பிளஸ் மேம். யாழினி,
யூஆர் அ ஃபென்டாஸ்டிக் சிங்கர், அது எல்லாருக்கும் தெரியும். யாழ் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோ. அதாவது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணச்சே யார் யார் ஷவர் வாங்குறாங்களோ, சாக்லேட் ஷவர், மற்ற வாங்காதவங்க எக்ஸைட் ஆகிடுறாங்க. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸில் எப்படியாவது நம்ம வந்து சாக்லேட் ஷவர் வாங்கணும் என்ற ஒரு திங்கிங்கில் தான் போகிறீங்க தவிர, அந்த திங்கிங் என்ன ஆகுது, நீங்கள் வந்து அந்த டென்ஷன் பாட்டுக்குள்ளே சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அறியாமலே டென்ஷன் ஆகிடும் எக்ஸைட்மெண்ட்னால். அது தயவு செய்து கூடாது. அது நீ நார்மலாக இருந்தால் எவ்வளோ அழகாக பாடுவேன். நீ ஸ்டார்ட் பண்ணச்சே அந்த டென்ஷன் தான் தெரிஞ்சது எனக்கு. தேவாமிருதம் இது எப்படியாவது கவர் பண்ண சந்தோஷம். அது பை மிஸ்டேக் வந்துச்சுன்னா அது அது நம்ம வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிடும். இந்த மிஸ்டேக்ஸுக்கு வரதுக்கு காரணம் அதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன் மனசுக்கு தெரியும் அது மற்றது. ஓகே, காட் பிளஸ் யூ. யாழினி அக்கா, ஜட்ஜஸ் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டீங்க இல்லையா, புரிஞ்சது இல்லையா? ஸோ நல்லா சிரிச்சு சந்தோஷமா இந்த சிரிப்போட நீங்க எப்போதுமே இருக்கணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். கண்ணா ப்ளீஸ் டேக் எ சீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டிஸ்கோ ரவுண்ட். அடுத்து பாட போறது ஒரு அணுகுண்டு. அவங்க குண்டாவும் இருக்க மாட்டாங்க, அணுவா இருப்பாங்களா? பேர் அனுதான். லெட்ஸ் வெல்கம் SSJ06 அனு. Wish you a happy New Year!
இந்த பாட்டெல்லாம் ஃபீமேல் வாய்ஸில் பாடினா எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக பாடிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பாடினீங்கன்னு. நீ இது அப்படியே பாலா சாரோட வாய்ஸ் அப்படியே காதில் நிற்கிது. அப்போ கூட இப்போ நான் நினச்சேன் ஐயோ எஃபெக்டிவாக இருக்காதா அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ பவர்ஃபுல்லாக பாடினது, ஒரு சின்ன குழந்தை வாய்ஸில் பாடினது எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நீ முடியும்னு நீ நிரூபித்து காமிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. நான் எதுவுமே எழுதலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா பண்ணீங்க. அனுமா, இவ்வளவு நாள் காம்படிஷனில் நானும் சித்ருமா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். பெண்ணை வச்சுட்டு சிக்கிரி பிக்கிரி குக்கரி குக்கரியெல்லாம் கொஞ்சம் நிறைய நடக்கும். அப்போ அழகான சமாச்சாரமும் நோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு முதல் தடவை உங்களோட பாட்டில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம வந்து இங்கே உட்காந்து ஏதோ ஜட்ஜ் பண்ணணுன்னு அது இல்லாமல் பாட்டோட அந்த அம்மாவும் ஐக்கியமாயிட்டாங்க. நானும் இந்த பாட்டு பாடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஸோ ஷோஸ்லலாம் நான் பாடுவேன். பட் ட்ரூ டு தி ஒரிஜினல் ஸ்பிரிட் ஆஃப் தி சாங், தட் வாஸ் யூ டுடே அனு. ஒரு பிரச்சனை இல்லாமல் சம்போ மகாதேவா நல்லா இரு. அனு ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் என்னென்னா, இது வந்து நீ நிறைய தடவை இந்த பாட்டு நீ கேட்டு 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 மனசில் அது வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்ததுனால அந்த டைனமிக்ஸும் அது உனக்கு மனப்பாடமாக இருக்குது. அத்தனை வாட்டி நீ கேட்டிருப்ப இல்லையா? இந்த சிங்கிங்க்கு காரணமாக இருந்தது அது ஒன்று. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டில் ஓரளவுக்கு தான் பாடினேன் அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் நீ பாடினேன். அந்த மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபென்டாஸ்டிக். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். கேண்டி மேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ கண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. உட்காந்துட்டு இருக்காங்கல்ல இந்த 8 பேர், இவங்கள்ல இருந்து ஒருத்தங்களுக்கு தான் அந்த ஸ்டார் டைட்டில், அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த டிஸ்கோ ரவுண்ட் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிறைய சிரிப்போட நடந்துட்டுருக்கு. அண்ட் இந்த டிஸ்கோ ரவுண்டில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த டிஸ்கோ மேனோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்க வரேன். Until then, it's bye from all of us in Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Good night.